ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்க்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்திலும் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தாங்க கொடுத்துட்டு இருக்கு. ஸோ விருச்சக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது. ஆனாலுமே யாருக்குமே தெரியறதே கிடையாது அடுத்து என்ன மாற்றம் நமக்கு ஏற்படும், அடுத்து என்ன தான் நமக்கு நடக்க போகுது, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத யாராலையும் யோசித்து சொல்லவே முடியாது. ஆனால் இப்படி யாராலையும் யோசிக்க முடியாத விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது வேத ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான். இந்த ஜோதிடத்துக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னா கிரகநிலைகள் தான். இந்த கிரகநிலைகள் எப்படி செயல்படுறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு அடுத்தடுத்த பலன்களானது தெரிய வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்க இருக்குது. அதாவது இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக தாங்க இருக்க போகுது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். அதோடு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றதும் இந்த பதிவில் இருக்குது. அதையும் நீங்கள் செய்தீங்க அப்படின்னாவே போதும், நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக போகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அதாவது வேலையிலையும் புதிய சவால்களெல்லாம் சந்திப்பீங்க. புதுசாக ஏதாவது பிரச்சனைகள் வரும். இருந்தாலுமே கூட அதை எல்லாத்தையுமே உங்களால் சிறப்பாக சமாளிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு திறமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பாராத வழிகளில் உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேமித்து வச்சிட்ருக்கக்கூடிய அந்த ஒரு பணத்தை இப்போ மொத்தமாக உங்கள் கையில் வாங்கிறதுக்கான ஒரு நேரம் இருக்குது. கண்டிப்பாக அதனால் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்ப வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியாக தான் இருக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் ரத்த அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் இதிலெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கவனம் செலுத்துங்க. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்களாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நேரங்கள் எப்படி இருக்குது, என்ன அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு யாருக்கும் சொல்லவே முடியாது. இருந்தாலும் இது மாதிரி ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா வேத ஜோதிடத்தின் மூலமாக தெரிய வருது அப்படின்னா கொஞ்சம் அதில் கவனம் எடுத்துக்கோங்க. பொதுவாக எப்போதுமே விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய உழைப்பால் மட்டுமே முன்னேறணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதில் இவங்ககிட்ட காம்ப்ரமைஸே இருக்கவே இருக்காது. மற்றவங்க கொடுத்து நம்ம வாழணும், செலவு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் துளி கூட இவங்களுக்கு இருக்காது. 10 ரூபா நம்ம சம்பாதிச்சாலும் நம்மளே உழைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் பார்க்கக்கூடியவர்களில் விருச்சிக ராசினியர்களும் ஒருவர் தான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையானது கிடைக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு ராசிநாதன் இருக்கிறாரு. ராசிநாதன் எங்கே இருக்காருன்னா விரயஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. விரயஸ்தானத்தில் இவர் அமர்ந்து இருக்கிறது தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறதும் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இது என்னென்னா செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் அப்படின்னும் கடமை அப்படின்னும் நீங்கள் நினச்சி செஞ்சீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்கள் கண்டிப்பாக சேரும் அப்படின்றது தான். யாரெல்லாம் நம்ம செய்யக்கூடிய செயலையோ சரி, நம்ம செய்யக்கூடிய தொழிலையோ சரி, தெய்வம் இதுதான் நமக்கு உண்மையானது, இதுதான் நமக்கு முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இறைவன் இப்போ ஒரு நல்ல வழியை கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் கிடையாதுங்க, விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசிக்கு இது வரைக்குமே குரு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருந்தார். ஆனால் வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு அப்புறமாவே இவர் அதிசார பயிற்சி ஆக போகிறாரு. ஸோ 8ஆம் தேதியிலேருந்து இவர் பயிற்சி ஆகிட்டார். இப்போது அது மாதிரி தான் செயல்பட்டு இருக்காரு. இவர் அதிசாரமாக பயிற்சியாகி எங்கே போயிருக்காரு அப்படின்னா பாக்கியஸ்தானத்துக்கு போயிருக்காருங்க. ஸோ உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு சகல விதத்துலேயும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய எல்லா கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அதற்குரிய மேன்மையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும்.
வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க யார் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அக்டோபர் மாதம் 18க்கு அப்புறமா உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் நெறையவே வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி நல்ல ஒரு இடத்துல தான் வந்து அமர்ந்திருக்கிறாரு. வெளிநாட்டு தொழில் கிடைக்கும், நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாம, நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே துணிச்சலோட வந்து செய்வீங்க. எதுக்கும் வந்து பயப்படுற மாரி இல்லாம துணிச்சலா வந்து செய்வீங்க. அதாவது அதுக்காக கஷ்டமே வராது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. கஷ்டம் வரும் தான். இருந்தாலுமே அந்த கஷ்டம் வரும்பொழுது அத பத்தி பெருசா வந்து நீங்க கவலைப்படாம, அதுதான் உங்களுடைய கடமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அத செஞ்சீங்க அப்படின்னா, அதற்குரிய நல்ல பலன்கள கண்டிப்பா நீங்க வந்து பெற முடியும். இது வந்து விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல வந்து புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பணியாளர்களும் அப்படிதான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேலை செய்யும் பொழுது வேலைப்பளு அப்படின்றது அதிகமா இருக்கத்தான் செய்யும். ஆனா, அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய உடல்நிலைய வந்து நீங்க சரி செய்துக்கோங்க. உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தான் எவ்வளோ கஷ்டமான வேலையா இருந்தாலும் செய்ய முடியும். இல்லன்னா, அத வந்து செய்யவே முடியாது. ஸோ இந்த டைம்ல நீங்க வேலை அதிகமா இருக்கு அப்படின்றதுனால, உங்களுடைய ஆரோக்கியத்தில நல்ல கவனம் எடுத்துக்கோங்க. உடல வந்து சரி பண்ணிக்கோங்க. அப்பதான் நெறைய வேலை செய்ய முடியும். எதிரிகள்ட்ட வந்து அதிகமா நீங்க பேசுறத வந்து தவிர்த்துக்கோங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து செட் ஆகல அப்படின்னு தெரியுதோ, அவங்கள்ட்டலாம் வந்து முதல்ல பேச்சுவார்த்தைய தான் கட் பண்ணிக்கணும். பேசாம இருக்கிறது தான் நல்லது. எதிரிகள்ட்ட நீங்க அதிகமாக பேசாம குறைச்சிக்கோங்க. தொழிற்சங்க தலைவரா இருக்கக்கூடியவங்கலாம் எப்படியாவது விடாமுயற்சியின் மூலமாக பல நல்ல செயல்களை எல்லாம் நீங்க வந்து செய்வீங்க. நெறைய விஷயங்கள வந்து வாங்கி கொடுக்க முடியும். முதலீடு இல்லாம இருக்கக்கூடிய தொழில் என்ன அப்படின்றத பார்த்து அத நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அதன் மூலமா உங்களுக்கு நெறைய ஆதாயங்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாம என்ன வேலை செய்யலாம் அப்படின்றத நீங்க பார்த்து கண்டுபிடிச்சு, அதில வந்து நீங்க களத்தில இறங்குனீங்கனாலும் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கு. ஸோ ஒரு விஷயத்தில நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா, அதில இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அது இல்லாம நெறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே விருச்சிக ராசி நேயர்கள் வந்து கண்டுபிடிச்சு, அந்த விஷயத்த நீங்க முன்னுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும், சூப்பரா இருக்க முடியும். ஆனா இந்த காலகட்டங்கள்ல விருச்சிக ராசி நேயர்களே உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்த வந்து நல்லபடியா வந்து பார்த்துக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வரும். அன்றாடமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணவரவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, தினசரி வந்து பணம் புழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களா இருக்கீங்க அப்படின்னாவும், உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு அதிகமான பணமே கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய யோகாதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன் இப்போ தனஸ்தானத்தில வந்து இருக்க போறாரு. ஸோ தனஸ்தானத்துக்கு சந்திரன் வரக்கூடிய இந்த ஒரு நேரம் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு புழக்கம் இருக்கும். நல்ல நிலையில தான் வந்து இருப்பீங்க. பெருசா வந்து உங்களுக்கு பாதிப்பு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இறை தொண்டு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதற்குரிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால உங்களுக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ, அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இந்த இறை தொண்டுகளையும் நீங்க வந்து செய்யலாம். அதாவது விரும்பி செய்யக்கூடிய ஆட்களும் நெறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு அதில என்ன அனுபவம் இருக்கு? உங்களுக்கு இறை தொண்டுகள் செய்ய பிடிக்குமா? அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு வந்து எடுத்துக்கோங்க. பொருளுதவி செய்யுங்க, உடல் உழைப்பு கொடுக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள நீங்க கொடுக்கும் பொழுது, இறைவனுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஸோ இறைத்தொண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா செய்யுங்க. இல்ல யாரும் செய்திருக்கீங்களா அப்படின்றத பத்தியும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த உறுதியா வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. இருந்தாலுமே கூட இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே, மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகள் அப்படின்றது இருக்கும். அதன் மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நாட்கள்ல நீங்க இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகள்ல உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய்க்காரகனுக்கு உரிய கடவுளான முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூக்களை வந்து சாற்றி நெய் தீபம் இட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நவகிரக வழிபாடுகள் வந்து செய்யலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு நீங்கள் நல்ல நெய் தீபம் ஏற்றி வேண்டிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ எல்லா விதமான காரியமும் வந்து நல்ல வளமோடு கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். இந்த பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்து செய்து பாருங்கள். நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ஆன்மீகம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதலின்படி விருச்சிகராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அதாவது இந்த ஜோதிடத்தை வழிகாட்டியா மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கும். இது மாதிரி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். நிறைய பதிவுகள் நம்ம தினம்தோறுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலோடு வந்து இணைந்திருங்க. மறக்காமல் விருச்சிக ராசியை உடையவங்க உங்களுடைய ஃபேமிலியில் யாரும் இருக்காங்க அப்படின்னா அந்த பதிவு அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.